கேப்டன் மில்லர் வந்து கேஜிஎஃப் அளவுக்கு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் ஜெயிலருக்கு அப்புறம் அவர் மருமகன் தனுஷ் படத்துலையும் நடிக்கிறாரு. அதனால் இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஆமாம், துள்ளுவதலைமையில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவர் போலீஸாக நடிச்சிருந்தார். அந்த கெட்டப்புக்கும் இந்த கெட்டப்புக்கும் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது. அதனால் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். தனுஷோட என்ட்ரிலாம் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குமோன்னு தோணுது. கண்டிப்பாக விசில் அனல் பறக்கும். ஏன்னா வேறு லெவலில் தனுஷ் வந்து பொதுவாக எந்த கேரக்டர் என்ன ரோல் கொடுத்தாலுமே அந்த வேஷம் என்ன ரோல் கொடுத்தாலுமே பக்கா மாசாக அந்த கதாபாத்திரமே மாறி வேறு லெவலில் பண்ணுவார். அதில் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் தனுஷ்க்கு பக்காவாக சூட் ஆகும். ஸோ பெரிய அளவு எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை. ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது ப்ரோ. நான் வந்து தனுஷோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரையும் ஃபஸ்ட் ஷோ மோஸ்ட்லி பார்த்துடுறது. இந்த டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ராக்கி, சாணிக் ஆயுதம் இந்த 2 படத்தில் எனக்கு ராக்கி வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு 2-3 தடவை பார்த்துட்டேன் அந்த படத்தை. ஸோ இவங்க 2 எனக்கு தனுஷ் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குன்றதுனால ஸோ இவங்க 2 பேர் காம்போ வந்து வேறு லெவலில் இருக்குன்றதுல நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறேன். ட்ரைலரும் செம்ம மாசாக இருந்தது. ஸோ இப்போ தான் பெலாசோவில் போயிட்டு ஐமேக்ஸில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ மார்னிங் ஷோ 9 o'clock வந்து ஐமேக்ஸில் பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் இருக்கிறேன். நிச்சயமாக படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அவ்வளோதான். ஆமாம்மா, அது அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி ஒரு மேபி ஒரு 20 வருஷம் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். 20 வருஷம் அந்த படத்துக்கும் இதுக்கும். ஸோ தனுஷ் அப்போ கலாய்ச்சவங்கலாம் இந்த ஸ்டில்லில் பார்த்தோன்னே கலாய்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேறு லெவலில் மாசில் இருக்கிறாரு. தனுஷோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஹாலிவுட் லெவலுக்கு இந்த படம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக படம் ஹிட் ஆகும். ஆமாம், அதுவே ஆக்சுவலாக கம்பேர் பண்ணாங்க. ஏன்னா துளுவதிலுமையில் வந்து ஸ்டார்டிங்கில் மிலிட்ரியாக பண்ணியிருந்தார். இதில் இருக்கும்போது கம்பேர் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்லா இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி அந்த கண்ணாடி போடுற சீன் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரியான எந்த இடத்துல வரும், எப்படி இருக்கும், எனக்கு தெரிஞ்சால் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். எல்லாருமே சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ப்ரோ. நம்ம தனுஷோட ஆக்டிங்கில் இதுதான் அந்த மில்லர் கெட்டப்பில் இந்த படம் தான் ஃபஸ்ட் டைமாக வரப்போகுது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெட்டர் தான் வந்தது இல்லை. தவிர கேப்டன் மில்லருங்கிற ஒரு மேட்ச் தான் ஃபஸ்ட்டு தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் திருநெல்வேலி சென்னையில் அந்த படத்தை அனுசார் படத்தை ஃபஸ்ட் டைமாக பர்ஸாக பார்க்க போகிறேன். கண்டிப்பாக தரமான சம்பவம் எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த படம் ஒரு இது. படம் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நடிச்சிருக்கிறது நம்ம தலைவன் தனுஷ். அவர் வந்து நடிப்புக்கும் சரி, நம்ம தமிழ் சினிமாவுக்கும் சரி ஒரு வரம். அவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாருன்னா வெற்றிமாறன் தான் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எல்லா டேரக்டரும் அவரை வச்சு யூஸ் பண்ணிக்கணும். நல்ல படம்லாம் எடுப்பார். நல்ல ஸ்டோரி சூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி நல்ல கருத்தான ஸ்டோரி, எல்லாம் நல்லா நடித்து அவர் நல்லா மேலே வரணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். லவ் மூவிலையாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் மூவிலையாக இருந்தாலும் சரி நல்லா நடிப்பாப்புல. பக்கம் நல்லாவாக இருக்கும். நல்லா ஆக்ஷன் மூவியாக இருக்கும். கூட நம்ம ஜெயிலரில் நடித்தார் சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பக்கா மாசாக இருக்கும் படம். நல்லா மாசாக இருந்துச்சு. ஆக்ஷன் மூவியாக இருக்கும் போல். நல்லா மாசாக இருக்கும். அண்ணனோட கெட்டப் செம்மையாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்குறேன். நானே தனுஷ் ஃபேன் தான். ஸோ ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது தனுஷ் படம். அது ஒரு அருண் மதேஸ்வரர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ண 2 படத்தோட இந்த படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஜிவியோட காம்போ எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதிர்பார்க்குறது ரீசன் என்னன்னா, இது வந்து பீரியட் ஃபிலிம். இது வரைக்கும் தனுஷ் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. ஃபுல் ஆக்ஷனாகவும் இருக்குது. அது மாதிரி எமோஷனல் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த படத்துக்கு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. அதே தான் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் படமும் பார்க்கணும்னு தோணுது. அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் 40% ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலாக படத்துக்கு. நான் எப்படி பஸ் போவேன் அதுதான் ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணுறேன். எல்லா படத்துக்கும் என்ட்ரி நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றத ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணுறேன். என்ன மாதிரி என்ட்ரி இருக்கும், எப்படி இருக்கும்ன்ட்டு. ஏன்னா வாத்திலே சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. பட் இதில் என்ன மாதிரி இருக்குன்னா ஆக்ஷன் பண்ணாலும் கொஞ்சம் மாசாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பெரிய கிரேட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குன்னு தோணுது. அந்த நல்ல ஒரு ஹிட் படமாக இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தப்பே ஒரு பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியாவை எப்படி ஆக்கிரமிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தனுஷ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக அமையும்னு எதிர்பார்க்கலாம். எவ்வளோ பிளாக் பாஸ்டர் மூவி தனுஷ் வந்து கொடுத்துருக்காரு. அது மாதிரி இது ஒரு பிளாக் பாஸ்டர் மூவியாக தனுஷோட கேரியரில் கண்டிப்பாக இருக்குன்னு அதிக அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸும் பெரிய அளவில் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. விஜய் அஜித் படம் ஈக்குவலாக அந்தளவு ரொம்ப நிறையா எதிர்பார்க்கலாம். ஸோ நம்பி ஃபஸ்ட் ஷோ வாங்க, வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக பார்த்துட்டு போங்க. ட்ரெய்லரில் தான் மெயினு. எந்த படமும் ஒரு ட்ரெய்லரில் ஒரு சாதாரண நம்மளோட ஃபேன்ஸு, அதாவது ஒரு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ஹீரோ படமாக தான் இருந்தது. பட் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கு. எல்லாருக்கும் எங்களுடைய தரப்பு மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர் தரப்பு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கணுன்ற மாதிரி தான் எஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ மெயின் ஃபியூச்சரே அதுதான். ரொம்ப நாள் கழிச்சு ஆக்ஷன் மூவியில் நாங்கள் அவரை ஆக்க போகிறோன்றதான் விஷயமே. இப்போ கூட கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. என்னால் தான் போக முடியல. ஸோ அதோட எஃபெக்ட்டும் சேர்த்து இந்த ஸ்க்ரீனில் தெரிவிக்க வரணும்.
அழகான்றவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டால் தான் அழகு இல்லை தலை. நம்ம தான் அனுசார் எப்போவுமே அழகு தான். ஆடி லான்ச்சில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மேக்கப் இருக்காது. இப்போ பார்க்க எவ்வளோ வீட்டாக இருந்தார் ஒயிட் ஷர்ட்டில். அழகுன்றது அப்படின்னா பட் அவர் கிளாஸ் போட்டாலே ஒன் அண்ட் ஒன்லி அவர் கிளாஸ் போட்டு அழகு பார்த்த ஒரே படம் அடிக்காதவன் தான். அதில் அந்த அமன சீன்லேயே அதிலே ஆடிட் ஆகிட்டோம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் அண்ணன். ஆக மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸ்னாலையும் அந்த ஒரு படம் ரொம்ப முக்கியத்துவமாக எதிர்பார்க்கப்படுது. கூஸ் பம்பாக இருக்குது படம். எப்படியும் பொங்கல் ரேஸில் இதான் ஃபஸ்ட்டு வருங்கிறது எதிர்பார்க்குறோம். நல்லா மாஸ் பம்பாக கூஸ் பம்பாக இருக்குங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்டன்ட்ஸு எல்லாமே ஓவரால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு பயங்கர பூரா சண்டை காட்சி தான் அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபைட் சீன்ஸ் நிறையா கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு அருண் மதேஸ்வரன் நான் பார்த்தாலும் நியூ டேரக்டர் மாதிரி தான் கண்டிப்பாக நல்லா கொண்டு வருவார்னு நம்பிக்கை. தனுஷ் வந்தாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இதில் தனுஷ் என்ட்ரினா என்ன, ஸோ 2 பேரோட காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ணனுக்கு நல்லா இருப்பார். எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். அண்ணனுக்கு நல்லா இருக்கும், எதிர்பார்க்குறேன்.